நீங்க பாருங்க, திருவண்ணாமலைக்கு வர்ற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற பேருந்துகள்ல தமிழை விட தெலுங்கு தான் இருக்கு. எப்படி திடீர்னு இப்படி இன்னொரு புதிய ஒரு காலத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் சரி வராங்க, தமிழ முதல் மரியாதை கொடுங்க. ரெண்டாவது நீங்க அந்த மரியாதை கொடுக்கலாம். ஆனா பல இடங்கள்ல சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துகின்ற போது எழுந்து அந்த அமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவது போல் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து பேசுறார். வேல்முருகன் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார். வேல்முருகன் அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களை வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள். நான் கேட்கிறேன், ஒரு பேரவைத் தலைவர் அவைக்கு முன்னாடி போய் தமிழில் குடமுழுக்கு செய்யுங்க, தமிழில் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு கேட்டு என் இருக்கிலிருந்து எழுந்து போய் நான் கேட்பது தவிர, அவை குறிப்பில் இருக்கு, வீடியோக்கள் இருக்கு, புட்டேஜ் இருக்கு. உங்களை பொண்ணு மூத்த பத்திரிகையாளர் வாங்க, இந்த புட்டேஜை காட்டுங்க, அதை உட்காந்து பாருங்க, அது என்ன தப்புன்னு கேளுங்க. ஏன் நீங்க போய் பேரவைத் தலைவருக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணலையா? ஏன் பேரவைத் தலைவர் தனபால தூக்கி வீசி விட்டு பேரவைத் தலைவர் உட்காந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து நீங்க கலாட்டம் பண்ணலையா? வேல்முருகன் அப்படி செஞ்சாங்க. உங்க சின்னத்துல நின்று நான் ஜெயிச்சு உள்ள போய்